தமிழ்மெட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு பேசுவதற்காக நந்தா அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசுவோம். வணக்கம் நந்தா. வணக்கம் ராகேஷ். தமிழ்நாடு அரசு சத்தமே இல்லாமல் ஒரு வேலை செஞ்சுருக்கு. இப்போ அதுதான் பேசு பொருளாக இருக்குது. விவசாயிகள் அதுபோல் பல சமூக ஆர்வலர்கள்லாம் இதை கேள்வி எழுப்பிட்டு வராங்க. நில ஒருங்கிணைப்பு சட்டம் இது இப்போ அமலுக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசினுடைய கெசட்டில் வந்திருக்கு அப்படின்னு, அரசிதழில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இது என்ன, இந்த சட்டம் எதை பற்றி, எதுக்காக இந்த சட்டம் அமலுக்கு வந்திருக்கு? நிலங்கள் கையகப்படுத்துறதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கும். நம்ம தொழில் வளர்ச்சியை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். விவசாயத்தை முழுக்க நம்ம அரசு கைவிட்டுருச்சு அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் பார்க்க முடியுது. பொதுவாகவே இந்தியா விவசாய நாடுன்னு சொல்லப்பட்டிருந்ததுனால விவசாயத்தை கைவிட்டு நம்ம போயிட்டோம். இப்போ நிறையா விஷயங்களை இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். விவசாயத்தை ஏன் நம்ம தூக்கி பிடிக்கணும் அப்படின்னு திட்டக்குழு துணைத் தலைவராக இருக்க ஜெயந்த் ரஞ்சன் பல நேரங்களில் பேசிட்டார். விவசாயத்தை தூக்கி பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, கம்பெனி வந்தால் போதும், கார்பரேட் வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி பேசுவார். அதை வளர்ச்சி அப்படின்னு அவர் பேசிக்கிட்டு இருப்பார். ஓகே, அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். விவசாயத்தை அவங்க பெருசாக நம்ம தூக்கி பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நகர்றாங்க. இப்போ இந்த ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் வருது அப்படிங்கிற விஷயம் இருக்கும். நிறைய ஃபேக்ட்ரிஸ்க்கு அடிக்கல் நாட்டு விழாங்க. நேற்று கூட ஒரு வித்தியாசமான முறையில் ஒரு அடிக்கல் நாட்டு விழா பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஃபேக்ட்ரிஸ் வரும்போது அவங்களுக்கு நிலம் கையகப்படுத்தி கொடுப்பதில் பிரச்சனை வரனால இவங்களே நிலம் கையகப்படுத்தி கொடுக்குற அந்த விஷயங்கள் ஒருங்கிணைப்பு வரும்போது அதில் ஒரு பாலிசி எடுத்துட்டுறாங்க. என்னென்னா 100 ஹெக்டேருக்கு குறையாத அளவுக்கு நிலம் கையகப்படுத்தப்படும் பட்சத்தில் அங்கே இருக்க நீர்நிலைகள்லாம் அந்த நிலத்தின் உரிமையாளருக்கு போய் சேர்ந்துடும் அப்படிங்கிற வகையில் இந்த சட்ட திருத்தம் மாற்றப்பட்டிருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே சிக்கல். இப்போ அப்படி கொண்டு வந்தாங்கன்னா அது பிரச்சனையாகும்ல. ஏன்னா இப்போ ஒரு ஏரி இருக்குது, ஒரு குளம் இருக்குன்னா, இப்போ ஒருத்தருக்கு அது குத்தகை கொடுக்குறாங்க, இல்லை ஏதோ ஒரு நிறுவனத்துக்கு அங்கே ஒரு கம்பெனி அமைக்க கொடுக்குறாங்கன்னா, இப்போ அது அவங்களுக்கு சொந்தமாகும் போது அது சுற்றி இருக்கிற மற்ற ஜனங்களுக்கு அது பிரயோஜனம் இல்லாமல் போயிடும்ல. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இல்லை, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே நீர்நிலைகள் எல்லாமே அரசுடைய இதுவாக தான் இருக்குது. ஏரி, குளம், கம்மாய் எல்லாம் நீங்கள் தனியாக உங்கள் பட்டா போட்டு நிலத்தில் வாங்கி வேணால் நீங்கள் குளம் வெட்டுறதோ ஏரியா வச்சுக்கிறதோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிக்கலாமே உடைய, பொதுவாக இருக்கும் இடங்கள் எல்லாமே பொது சொத்து தான். அந்த மாதிரி தான் ஏரியில் மீன்பிடி உரிமை குத்தகை கூடுறது, குளத்துக்கு கூடுறது, இந்த மாதிரியான கம்மாய்களில் வர்றதுங்கிற விஷயங்கள்லாம் நடைபெறுது. அப்படி பிரச்சனை, அது ஒரு பிரச்சனை இருக்குது. அதை தாண்டி அந்த நிலத்தை நம்பி தான் பல்வேறு மக்களுடைய தேவைகள் இருக்கும். அந்த ஏரி இருக்குன்னா அந்த ஏரியிலேருந்து கால்வாய் பிரிஞ்சு போகலாம், இல்லை வாய்க்கால் பிரிஞ்சு போகலாம், வயலுக்கு பாசனத்துக்கு போகலாம், அதுபோக குடிநீருக்காக பயன்படுத்தப்படலாம். இப்படி ஏகப்பட்ட தேவைகளுக்காக, மனிதர்களுடைய தேவைகளுக்காக அந்த நீர்நிலைகள் பயன்பட்டுருக்கு. இப்போ அது தனியார்கிட்ட போகுது அப்படிங்கும்போது அது என்ன மாதிரியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏற்கனவே அரசு கட்டுப்பாட்டில் ஏரி, குளங்கள், கம்மாய்கள்லாம் இருக்கும்போது இவங்க சாயப்பட்ட கழிவு, அந்த கழிவு, இந்த கழிவு எல்லாத்தையும் ஓட விட்டு மொத்தமாக நாசம் பண்ணி விவசாயத்தை பாதி காலி பண்ணிட்டாங்க. இப்போது கண்ட்ரோலே ப்ரைவேட்டுக்கிட்ட தான் போகுது அப்படின்னா அது எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. திமுக கிட்ட கேட்டால் இல்லை, அந்த நீர்நிலையோட கொள்ளளவு, பரப்பளவு, நீருடைய அளவு எதுவுமே குறையாமல் நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு சாத்தியப்படுத்துவாங்கன்னு தெரியாது. அங்கேயும் மக்கள் சுரண்டப்படுவாங்க அப்படி. அண்மையில் ஒரு தொலைக்காட்சியில் ஒரு செய்தி வெளியாச்சு. அது என்ன அப்படின்னா, தாமிரபரணி ஆற்றுலேருந்து தனியார் தொழிற்சாலைகளுக்கு தண்ணி கொடுக்குறாங்க. அவங்க கூல்ட்ரிங்க்ஸ் தயாரிக்கிறாங்க, மினரல் வாட்டர்லாம் தயாரிக்கிறாங்க. பொதுமக்கள் எதிர்ப்பையும் மீறி கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஆலை இயங்கி எடுத்தா இருக்குது. தாமிரபரணியில் தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. தாமிரபரணி தண்ணி எடுக்கிறவங்க வாட்டர் பாட்டில் எவ்வளோக்கு விற்கிறாங்க அப்படின்னா 20 ரூபாய். எங்கே? அதே திருநெல்வேலி மாவட்டத்துக்குள்ளே. ஓகேங்களா? அதே தண்ணி பேக்கிங்லேருந்து, டிரான்ஸ்போர்ட்டிங்லேருந்து எல்லாம் முடித்து கேரளாவில் விற்கப்படுது. எவ்வளோ விற்பாங்க? ஒரு 5 ரூபா எக்ஸ்ட்ரா வச்சு வரலாம். ₹1 2 இருக்கணும்ல. இங்கே உங்களுக்கு 20 ரூபாய்க்கு விற்கிறீங்க ரீட்டெயிலில். இதே ப்ராடக்டை நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணி டீலர்கிட்ட கொடுத்து நீங்கள் சப் டீலர் ஏதாவது, இங்கே நீங்கள் டைரக்ட் டீலராக இருப்பீங்க. அங்கே இன்னொரு ஸ்டேட் ஆகிடும்போது ஸ்டேட் டீலர், சப் டீலர்லாம் போய் ₹1 2 குறைஞ்சபட்சம் ₹1 கூட இருக்கணும்ல. ₹7 கம்மியாக இருக்குது. ₹13 தான் அங்கே தண்ணியை விற்கிறாங்க. அதிகமாக விற்காமல் கம்மியாக விற்கிறாங்க. ₹7 கம்மியாக இருக்குது. அப்போ இது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ இது அக்டோபர் மாதமே கெசட்டில் தான் போட்டு நோட்டிஃபிகேஷன்லாம் கொடுத்துட்டாங்க. விவசாய சங்க தலைவர் PR பாண்டியன் சொல்லியிருக்காரு, ஜனவரி மாதம் நாங்கள் இதுக்கு கண்டன அறிக்கையை கொடுத்துட்டு ஜனவரி 2025 முழுக்கவே
விவசாயத்தை காப்பதற்காக விவசாய போராட்ட ஆண்டாக அறிவித்து தொடர் போராட்டங்களில் ஈடுபட போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. இன்னமும் வந்து அரசியல் கட்சியை சேர்ந்த அடிமட்ட ஆட்கள், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மட்டும்தான் வந்து தெரிவிச்சிருக்காங்க. கட்சியுடைய உயர்மட்ட தலைவர்கள் அவங்க யாரும் பெருசாக இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்த மாதிரியோ தெரியல. ஒருவேளை விஷயம் இன்னும் பூதாகரமாகி பிரச்சனையாகும் பட்சத்தில் அது ஒரு மிகப்பெரிய போராட்டமாக வெடிக்க வாய்ப்பு இருக்குது. 2017-18 காலத்தில் காவேரிக்காக நடைபயணம் போய் கூட்டணி கட்சிகளை ஒன்றிணைஞ்சு போராட்டம் பண்ணி தான் முதலமைச்சர் வந்து அந்த கூட்டணியை கட்டமைச்சார். இப்போது அதே நீர் பிரச்சனையினால் மறுபடியும் ஒரு சிக்கல் ஏற்படும் அப்படின்னா அன்னைக்கு கூட இந்த கூட்டணி கட்சிகள் இன்றைக்கி என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. பார்ப்போம். அடுத்ததாக வந்து தூத்துக்குடிக்கு வந்து ஆய்வு பணிக்காக போன துணை முதல்வர் உதயநிதி அவரை வந்து அங்கே புறக்கணிச்சிட்டாங்க. யாருன்னா அங்கே எம்பியாக இருக்கிற கனிமொழி அவர்கள் வந்து அவர் கலந்துக்கிட்டே எந்த நிகழ்ச்சியும் கலந்துக்கல, அவங்க வந்து வெளிநாடு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் அவர் வரும்போது இவங்க வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஒருவேளை அவங்கள வந்து கூப்பிடலையா, இல்லை இவங்களுக்குள்ள எல்லாம் உட்கட்சி மோதல் இருக்கா அப்படின்ற மாதிரியெல்லாம் பல கேள்விகள் வருது. திமுகவில் அதிகார போட்டிங்கிறது வந்து இன்றைக்கி இல்லை, ஆரம்ப காலம் தொட்டே இருந்துக்கிட்டு இருக்கு. அண்ணா இருக்கும்போதுலேருந்து நாவலர் பிரச்சனை பண்ணி வெளியே போனார், அடுத்தபடியாக சம்பத் வெளியே போனார், எம்ஜிஆர், வைகோ, இப்படி ஏகப்பட்ட ஆட்கள் இருப்பாங்க. ஒரு கட்டத்து மேலே வெளியே போகிற ஆட்கள் இல்லை அப்படின்னோடனே அந்த சண்டை குடும்பத்துக்குள்ளே வர ஆரம்பிச்சிச்சு. குடும்பத்துக்குள்ளே எப்படி வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, கலைஞர் கருணாநிதிக்கு பிறகு யார் அப்படிங்கும்போது நாங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி தலை தூக்கிறதுக்கு மாறன் பிரதர்ஸ் ரெடி ஆகும்போது தினகரன் அலுவலக எரிப்பு மூலமாக அவங்களுக்கு வந்து ஒரு செக் வச்சு லிமிட் இவ்வளோ தான் அப்படின்னு இது பண்ணாங்க. பட் மறைமுகமாக அவங்களும் வந்து திமுகவுக்கு எதிராக சில வேலைகள்லாம் செய்வாங்க. 2G விவகாரத்தில் ஆராசாவை மாட்டி விடுவதற்கும் ஆராசா பேர் கெடுவதற்கும் மிக முக்கியமாக காரணமாக இருந்தது சன் டிவி தான். தமிழ்நாட்டில் அதிமுகவை விட அதிகமாக அதிமுக சேனலான ஜெயா டிவி, அன்றைக்கி வந்து நியூஸே கிடையாது, ஜெயா டிவி பேசியதை விட அதிகமாக பேசியது சன் டிவி தான். ஸோ அந்த பிரச்சனை முடிஞ்ச பிறகு அது ஓஞ்சிச்சு. அதுக்கு பிறகு வந்து ஸ்டாலின் மிஸ்ஸஸ் அழகிரின்னு வரும்போது அழகிரிக்கு வந்து தென்மண்டல அமைப்பு செயலாளர் புதுசாக பதவியை உருவாக்கி கொடுத்தாரு. அங்கே பதவி கொடுத்து அப்புறம் மத்திய அமைச்சராகவும் ஆக்கினார் 2009. அவருக்கு மத்திய அமைச்சர் ஆக்கணுன்னே இந்த பக்கம் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இவருக்கு துணை முதல்வர் கொடுத்தாரு, செயல் தலைவர் கொடுத்தாரு, இப்படியாக கொடுத்துக்கிட்டு இருந்தவர். அவருக்கு பிறகு வந்து ஒரு கட்டத்தில் வந்து ஸ்டாலினை வந்து அழகிரி வந்து இன்னும் காட்டமாக தவறாக பேசினோடனே செய்தியாளர் சந்திப்புலேயே வந்து என் மகனையை பற்றி என்கிட்டயே பேசுகிறான் அப்படின்னு கலைஞர் ரொம்ப ஆதங்கப்பட்டு கண்ணீர் விட்டு பேசி கட்சியை விட்டு நீக்கினாங்க. அன்னைக்கு போனது தான். அதுக்கு பிறகு வந்து அழகிரி வரல. ஸோ இப்போ ஒருத்தங்களாம் கண்ட்ரோல் பண்ணியாச்சு, இதுவும் பண்ணியாச்சு. மீதி இருக்க ஆட்களில் முகாமுத்து வரமாட்டார், செல்வம் அவங்க அந்த செல்வி அந்த குரூப்பெல்லாமும் வந்து அவங்களும் பஸ் எடுக்கலங்கும் போது இப்போது பவர் ஸ்ட்ரகிளில் இருக்குது கனிமொழி. எங்கே இவங்களுக்கு பிரச்சனை வருமோ அப்படின்னு அவங்க வந்து ராஜ்யசபாவில் இருந்துக்கிட்டு இருந்தாங்க. டம்மியாக ட்ரீட் பண்ணும்போது இல்லை லோக்சபாவுக்கு வரேன் அப்படின்னு லோக்சபாவில் இறங்கி பல லட்சம் வாக்குகள் தேசத்தில் ஜெயிச்சு வந்தாங்க. மகளிர் அணி தலைவியாக இருந்தாங்க. அப்போவே உதயநிதி வந்து பிரச்சனை பண்ணார். செந்தில் பாலாஜி கூட சேர்ந்துக்கிட்டு பெண்களை வந்து இலங்கை அணியில் சேர்க்கறதுக்கும் போது அங்கே ஒரு கலவரம் வந்து அது ஒரு பிரச்சனையாச்சு. அடுத்தபடியாக மறுபடியும் வந்து துணை பொதுச் செயலாளர் கொடுத்துட்டா பெண்களில் வந்து இளைஞர்களை சேர்த்து ஒரு கண்ட்ரோல் எடுத்துக்கலாம் அப்படின்னு இவங்களுக்கு துணை பொதுச் செயலாளர் கொடுத்துட்டாங்க. மகளிர் அணி யார் இருக்காங்க கூட இப்போ தெரியாது, யாருக்கோ கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான், அதோட முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பொழுது இப்போது வந்து துணை முதல்வர் கொடுத்த உடனே ஏற்கனவே அவங்க காட்டமாக இருந்தாங்க, நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளாமல் இருந்தாங்க, சென்னை அரசியலில் கூட அவங்க பங்கேற்றிருக்க மாட்டாங்க. இப்படியாக இருக்கும் பொழுது மீண்டும் அவங்கள வந்து சீன்ற விதமாக தான் வந்து இப்போது நடந்துகிட்டு இருக்கு. அவங்கள மட்டும் இல்லை, கட்சியில் இருக்க சீனியர்ஸ் எல்லாத்தையும் ஒதுக்கி ஓரம் கட்டணும் அப்படின்னு அருமையில் துரைமுருகன்கிட்ட கூட வந்து நீங்கள் வயசாகிடுச்சு எதுக்கு ஆக்டிவ் பாலிடிக்ஸு ஒதுங்கிடலாமே அப்படின்னு கேட்டாங்களா. தம்பி கடைசி தேர்தல் தம்பி, நான் வந்து தேர்தலில் மட்டுமா நின்றுக்கிறேன், பதவி கொடுக்குறது கொடுக்காத வேறு விஷயம், தேர்தலில் மட்டுமா நான் நின்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டாராம். நேருவை வந்து பெய்டு மீடியாஸை வச்சு கூலிக்கு மாரடிக்கிற கும்பலை வச்சு நேருவை நாரடிச்சாச்சு. யாரெல்லாம் பிரச்சனை பண்ணுவாங்களோ அவங்கள காலி பண்ணுறது தான் அப்படியே வந்து இப்போது இவங்களையும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களை சைட்லைன் பண்ணணும் அப்படிங்கும்போது இதில் ஏன் அப்படின்னா தூத்துக்குடிக்கு ஒரு ஆய்வு போகிறார், முதல்வர் போயிட்டுருக்கார். ஓகே, நீங்கள் ஏன் இன்னொரு ஆய்வுக்கு போகிறீங்க? சரி ஓகே போகிறீங்க, அது ஏன் எடுத்தவுடனே தூத்துக்குடி பக்கம் அப்படின்னா தூத்துக்குடியில் அண்மையில் கனிமொழி ஒரு ஆய்வு நடத்தினாங்க. தொகுதியுடைய எம்பியாக அவங்க ஆய்வு பண்ணும்போது வந்து தரமற்ற கட்டுமானங்கள்லாம் இருந்துச்சு. கல் லைட்டாக எட்டி வச்சோம்னா அப்படி சதுரிச்சு, இன்னும் அதெல்லாம் கல்லா, இதான் கட்டுமானமா, இதான் தரமா அப்படின்லாம் கேள்வி கேட்டவுடனே இப்போ பதிலுக்கு நாங்கள் ரிவெஞ்ச் எடுக்கிறோம் அப்படின்னு பண்ணுறாங்க. அதில் வந்து முறையாக வந்து அங்கே இருக்க அமைச்சர்கள் எம்எல்ஏக்களுக்கெல்லாம் அறிவிப்பு கொடுத்து ஒன்றிய செயலாளர் எல்லாத்துக்கும் அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கணும். இவங்க வந்து கலெக்டர் மூலியமாக விஐபிஆர் வந்து ஒரு ப்ரெஸ் லிஸ்ட் மட்டும் கொடுத்துட்டு வந்துடணும் அப்படின்னா
வயசுலேயும் பெரியவங்க, பொறுப்புலேயும் பெரியவங்க, கட்சி ரீதியாகவும் எம்பியாகவும் இருக்காங்க, அமைப்புலேயும் பெரியவங்க, எல்லாத்துலேயும் பெரியவங்க அப்படிங்கும்போது அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, நான் போகல, நான் வந்து எங்கள் சொந்தக்காரங்க கூட முடியல, நான் வந்து சிங்கப்பூர் ட்ரீட்மெண்ட் கூட்டு போகிறேன் அப்படின்னு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து அங்கே வந்து விழா நடத்தலாம் அப்படின்னு கீதா ஜீவன் வந்து ஒரு விழா ஏற்பாடு பண்ணி அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணிட்டாங்க. ஆனால் திடீர்னு லாஸ்ட் மினிட்ல அந்த நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டு உதயநிதி நிகழ்ச்சியில் பங்கேற்காமலே கலந்துக்கிட்டதா சொல்லப்படுது. ஸோ அதுதான் இங்கே மறுபடியும் ஒரு பனிப்போர் உருவாகி இருக்குது அப்படிங்கிறது ஆப்வியஸாக தெரியுது. அது எந்த அளவுக்கு கனிமொழி ஃபைட் பண்ணுறாங்க அப்படின்னு இருக்கு. ஏன்னா இப்போ மாறன் பிரதர்ஸ் வந்து வெளியே அனுப்பிச்ச உடனே ஒரு கட்டத்து மேலே போயிட்டு சைலண்ட் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்காங்க. அழகிரி மொத்தமாக போயிட்டார். அதுக்கப்புறம் எப்பயாவது ஸ்டேட்மெண்ட் கொடுப்பார் ஒழிஞ்சு 19, 21 ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, அதோட முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து அவருடைய மகன் உடல்நிலை சரியில்லாமல் இருந்து இப்போ தேடி வந்துட்டு இருக்காரு. அவர் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுறாரு. தீவிர அரசியல் பக்கம் அவர் வரப்போகிறது இல்லை, மற்றவங்கெல்லாம் வரப்போகிறது இல்லை. அப்படிங்கும்போது இப்போ இவங்க வந்து எந்த அளவுக்கு பவருக்காக ஃபைட் பண்ணுவாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஃபைட் பண்ணாங்கன்னா பார்க்கலாம். சாதிவாரி கணக்கெடுப்பு அது வந்து இப்போது பேசு பொருளாக மாறி இருக்கு. ஏன்னா வந்து தெலுங்கானாவில் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எடுக்க. அவங்க நவம்பருக்குள்ளே முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இது வந்து தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா வந்து பீகார்லேயும் கர்நாடகாலையும் ஏற்கனவே எடுத்துட்டாங்க. தமிழகத்தில் எடுங்க அப்படின்னு சொல்லும் போது தமிழக அரசு வந்து மத்திய அரசு தான் எடுக்கணும், அதிகாரம் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னாங்க. மத்திய அரசு தமிழ்நாடு அரசு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து திமுக கூட்டணியில் இருக்கிற, அதாவது இந்தியா கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் வந்து அங்கே ஆட்சியில் இருக்குது தெலுங்கானாவில். அவங்க அந்த கணக்கெடுப்பு எடுக்கும்போது இங்கே திமுக அரசு எடுக்குமா எடுக்காதா அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குது. இதை எப்படி பார்க்குறது? இது திமுக எடுக்குமா எடுக்காதா அப்படின்னு கேட்டால் திமுக மட்டும் இல்லை, அதிமுக இருந்தாலும் இதை எடுக்காது. தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது 2 பேர், திமுக அதிமுக 2 பேரும் எடுக்க மாட்டாங்க. அது ஏங்கிறத பின்னாடி சொல்கிறேன். முதல்ல வந்து இப்போ தெலுங்கானா எடுக்க போகிறாங்க. அவங்க ஏற்கனவே வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தேர்தல் வாக்குறுதியிலேயே நாங்கள் வந்து ஓபிசியுடைய அளவு எவ்வளோ இருக்காங்க, சமூகத்தில் அவங்களுடைய பிரதித்துவம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை வந்து 53 விழுக்காடாக இடஒதுக்கீடு வரம்பு உயர்த்த போகிறோம் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அதுக்கான இப்போ ப்ராசஸ் போயிட்டுருக்கு. பீகாரில் எடுத்தாங்க. பீகாரில் எடுத்துட்டு அவங்க வந்து அந்த உச்சவரம்பை இது பண்ணும்போது, அவங்க வந்து பிரித்து இது பண்ணும்போது அதுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிடுச்சு. அதனால் அவங்க எடுத்தது செல்லும். அதில் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து அவங்க சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பீகார் எடுத்திருக்கு. அதுக்கு முன்னாடியே 2014 சித்தராமையா இதுக்கு முன்னாடி சிஎம்மாக இருக்கும்போதே கர்நாடகாவில் எடுத்துட்டாங்க. அந்த டேட்டாஸை வெளியே விடாமல் வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ அடுத்த சட்டசபை கூட்டத்தொடரில் அதை வச்சு விவாதிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் இப்போ டிசம்பரில் வர வாய்ப்பு இருக்குது. இவங்களும் நவம்பர் 30 முடித்து முடிவுகளை டிசம்பரில் வெளியிடுறாங்க. அப்படிங்கும்போது அது தமிழ்நாட்டுக்கு அழுத்தத்தை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா, சாதிவாரி கணக்கெடுப்பை நாங்கள் விரும்பலை, ஆர்எஸ்எஸ் விரும்புது, ஆனால் மோடி அரசு அதை விரும்பலை. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதன் மூலமாக இந்துக்களை சாதி ரீதியாக பிளவுபடுத்துகிறாங்க, இந்துக்கள் ஒற்றுமையை சீர்குலைக்கிறாங்கன்னு தான் நம்ம வந்து மேடை போட்டு கத்தின்னு இருப்பார். இப்போ கூட மகாராஷ்டிரா எலெக்ஷனில் கத்தின்னு இருக்கார். ராகுல் காந்தி வந்து இல்லை, நாங்கள் மகாராஷ்டிரா ஆட்சிக்கு வந்தால் இங்கே மராத்தா பேசக்கூடிய மராட்டியர்களுக்கான பிரதித்துவத்தையும் எல்லாத்தையும் நாங்கள் இது பண்ணுவோம், நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்போம் அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்களா தெலுங்கானா எடுக்குது, ஏற்கனவே கர்நாடகா எடுத்துருக்கோம். அவங்க ராஜஸ்தான் தேர்தலையும் முன்மொழிஞ்சாங்க. ராஜஸ்தான் சத்தீஸ்கர்களை கூட முன்மொழிஞ்சாங்க. எங்கெல்லாம் நாங்கள் ஆட்சிக்கு வரோமோ எடுத்து அந்த மக்களுக்கு, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான பிரதித்துவம் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு. ஆப்வியஸாக அது வந்து தேர்தலில் பெருசாக காங்கிரஸ் கை கொடுக்கறது இல்லை, ஒரு சில இடங்களில் மட்டும் கை கொடுக்குது. ஸோ இப்போ அதை பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது அதோட தாக்கம் ஒன்று மகாராஷ்டிரா தேர்தலில் இருக்கும். அது வந்து இருக்குது, ஒன்று பாசிட்டிவாகவும் இருக்குது, இல்லை நெகட்டிவாக இருக்கும். மொத்தம் இருக்க போகுது. மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் மராட்டி பேசக்கூடிய அந்த மராத்தியர்கள் அதிகமாக இருக்கனால அவங்க வந்து ஏற்கனவே இடஒதுக்கீடு உரிமைக்காக அந்த ஜரங்கி பட்டேல் அப்படின்னு ஒருத்தர் வந்து உண்ணாவிரதம்லாம் இருந்தார். அண்ணாச்சாரி மாதிரி இல்லை, உண்மையாகவே சாகர் வரைக்கும்லாம் போனார். அந்த மாதிரியான போராட்டம் இருக்கும்போது அது வந்து அங்கே காங்கிரஸ் கை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே தமிழ்நாட்டில் திமுகவுக்கு சிக்கலாக தான் முடியும். ஏன்னா தமிழ்நாட்டில் திமுக எடுக்க தயாராக இல்லை. ஏற்கனவே திமுக கூட்டணி கட்சிகளில் வேல்முருகன், திருமாவளவன், இடதுசாரிகள் எல்லாரும் சொல்லிட்டாங்க, வைகோ உள்ளிட்ட எல்லாரும் சொல்லிட்டாங்க. காங்கிரஸ் வந்து அகில இந்திய அளவில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எடுப்போம், மாநிலத்தில் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி வச்சுக்கும்போது இந்த கூட்டணிக்குள்ளே எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிற ஒரே கட்சி திமுக மட்டும்தான். பாமக ஏற்றுக்குது, தமிழ்நாடு பாஜக ஒத்துக்குது, கிருஷ்ணசாமி ஒத்துக்கிறார். இங்கே ஆட்சியில் அதிகாரத்தில் மக்கள் பிரதிநிதித்துவ இருக்க பிரதான கட்சியில் எந்த கட்சி வேணான்னு சொல்லியிருக்கு? திமுக அதிமுகவை தவிர. இது தாவேக்காவும் ஒத்துக்கிட்டாங்க. அவங்க வந்து சாதிவாரி கணக்கெடுப்படுங்க, திமுக அரசு ஏமாத்துது அப்படின்ட்டாங்க. அப்போ தமிழ்நாட்டில் இவங்க 2 பேர் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எடுக்க மாட்டாங்க. ஏன் அதை எடுக்க மாட்டாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதியில் இந்த மக்கள் அதிகமாக இருக்காங்க, இது இந்த பெல்ட்டு, இது இந்த சமூகத்துக்கான பெல்ட்டு, கொங்கு பெல்ட்டு, கவுண்டர் பெல்ட்டு, வன்னியர் பெல்ட்டு, முக்குளத்தூர் பெல்ட்டு, நாடார் பெல்ட்டு, டெல்டா அப்படின்னு இவங்களா ஒரு அரசியல் கட்டமைப்பை வச்சு
ஒரு சில சமூகங்கள் மட்டும் மக்கள் பிரதிநிதித்துவத்தை அதிகமாக அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு பரவலாக வைக்கப்படுது. ஸோ எம்பிசியில் இருக்க சமூகங்களுக்கு கிடைக்கல, பட்டியலினத்துலேயே வந்து இன்னும் நிறைய பேர் கிடைக்கல, பழங்குடியினருக்கு வாய்ப்புகள் சுத்தமாக கிடைக்கிறது இல்லை, பிசிலையும் வந்து ஒரு சில சமூகங்களுக்கு கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துகிட்டு இருக்கு. இப்போ வந்து சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன சிக்கல் வரும்னா, இப்போது எந்தெந்த சமூகங்கள் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். இதுக்கு முன்னாடி வந்து 1931 வரைக்கும் ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு சேர்த்து எடுக்கப்பட்டிருக்குது. 31க்கு பிறகு வந்து சாதிவாரியாக எடுக்கல. 41 வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கலன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2ஆம் உலகப் போர் இருந்துகிட்டு இருந்தாங்க. அப்போ எடுத்தாங்களா இல்லையான்னு தெரியல. சப்ஜெக்ட் கரெக்ஷன். அதுக்கு பிறகு வந்து பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் ஆட்சிக்கு வந்த பிறகு இவங்க திருப்பி எடுக்கிறாங்க. எதுவுமே சாதிவாரி கணக்கெடுப்பாக இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கு. அப்படிங்கிறனால இப்போ அதை எடுக்கிறது மூலமாக இது மோடி அரசுக்கும் பிரச்சனை, மற்ற அரசுகளுக்கும் பிரச்சனை. மோடி அரசுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, மோடி அரசில் ஓபிசிஸ், இங்கே பிசி எம்பிசி பிரிச்சுருக்காங்க, அங்கே ஓபிசின்னு இருக்கும். அவங்க அதிகமாக இருக்காங்கன்னா எத்தனை மினிஸ்டர் நீங்கள் கொடுக்குறீங்க, எத்தனை கலெக்டர் இருக்காங்க, எத்தனை செக்ரட்டரி இருக்காங்க, ஜட்ஜி எத்தனை பேர் இருக்காங்கன்னு திருப்பிக்கிட்டு கேள்வி கேட்பாங்கனால அது அவங்க எடுக்க மாட்டாங்க. இங்கேயும் அப்படி தான். இங்கேயும் திமுகவே எடுத்துக்கோங்க, அதிமுகவை எடுத்துக்கோங்க, பிரதான அமைச்சர்கள் எந்த சமூகமாக இருக்காங்க, ஒரு 3-4 சமூகத்தை தாண்டி இன்றைக்கி ரொம்ப குறைவாக இருக்கும். இப்போ நீங்கள் 3 விழுக்காடு இருக்க பார்ப்பனர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டீங்க, அதே 3 விழுக்காடு இருக்க மற்ற சமூகங்களுக்கு நீங்கள் சீட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா அது என்ன கணக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அதனால் அந்த பிரச்சனையை திமுக தொடாது. இப்போது அவங்க எடுக்கிறாங்கனால அரசியல் கட்சிகள்கிட்டேருந்து ஒரு அழுத்தம் வரலாம், திமுக நெருக்கடியை சந்திக்கும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் திமுகவோ அதிமுகவோ சாதிவாரி கணக்கெடுப்பை அவ்வளோ சீக்கிரம் வந்து ஏற்க மாட்டாங்க. அது அவங்களுடைய வாக்கு வங்கியை பாதிக்கும். அதுபோக அமைச்சரவையிலையும் ஒரு பிரச்சனையை உண்டாக்கும். அதனால் அவங்க அவ்வளோ சீக்கிரம் வந்து அதை ஏற்பதற்கு தயாராக இல்லை. நெருக்கடி வரதான் செய்யும். ஆப்வியஸாக திமுக சமாளிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படும். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.